நம்ம பண்ணையில் வாரத்துக்கு ஒரு டைம் நாட்டுக்கோழிங்களுக்கு மீன் வேஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி கொடுக்குறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு நம்ம மீன் வேஸ்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு அதை இப்போ க்ளீன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கூடையில் இந்த மாதிரி மீன் வேஸ்டேஜை கொட்டிட்டு நம்ம தண்ணியில் இது மாதிரி வாஷ் பண்ணணும். இதுமாரி வாஷ் பண்ணிங்கன்னா கையில் முள் போக்காமல் வாஷ் பண்ணலாம், சீக்கிரமாக வாஷ் பண்ணலாம். அதேமாதிரி அதில் நிறைய மணல் இருக்கும், அந்த மணல்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா பாத்திரத்தில் இந்த மீனெல்லாம் போட்டுடுவோம். போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடுவோம். போட்டதுக்கப்புறம் ஒரு குச்சை வச்சு கிளறி விட்டுருவோம். கிளறிட்டிங்கன்னா அதில் இருக்க மஞ்சள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour அடுப்பு பற்ற வச்சுருவோம். 1/2 hour எரிஞ்சதுனாலே போதும். அதுக்கப்புறமா 1/2 hour கழித்து திறந்து பார்த்தோம்னா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். அந்த டைமில் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுவோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக கோழிக்கு எந்த டப்பாவில் ஃபீடு போடுறோமோ அந்த டப்பாவில் இதை ஒரு 5 நிமிஷம் போட்டு ஆற வச்சுருவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் கோழிக்கிட்ட எடுத்து வச்சிட்டோம்னா வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். இது நம்ம பண்ணையில் வாரத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி நம்ம கோழிங்களுக்கு கொடுத்துட்டு வரோம்.